அந்த கொசு ஒரு கொசு கடிச்சாலும் பெரிய ஆபத்தானது. அது தப்பிக்கவே கூடாது. எப்படி? ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு கொசுவை கொல்றதுக்கு கத்தியும் துப்பாக்கியுமா எடுத்து வந்துட்டீங்க. இது பெரிய சண்டையா போயிடுச்சு. அண்ணே, ஒரு சின்ன கொசுதான்னு சொல்லாதீங்க. அந்த ஒரு கொசு மூலியமா நீங்க எல்லாரும் நினைச்சிட்டீங்க ஒரு சின்ன கொசு தானே, சின்னதே பெருசு நம்மளாம் நினைச்சுக்கிட்டா அது தப்புக்கா. ஒரு கொசு அது எப்படி இருக்கும்னா கருப்பா, அது பெருசா கொடுக்கோட நம்ம உடம்புல உட்காரும். அது உட்காரப்ப அதுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு என்னமோ நம்ம டீ டிஃபன் போட்டு அனுப்பிடுற மாதிரி அது ஒரு கடி கடிச்சிட்டு புஷ்ன்னு மறைஞ்சிரும் தெரியுமா? இது என்ன அநியாயம்? இந்த ஒரு சின்ன கொசுவை இவ்வளவு சித்திரவதை பண்றீங்களா? அக்கா, இது அநியாயம் இல்ல, நாங்க செய்வது மிகவும் நியாயமானது. அது ஏன்னா ஒரு கொசு கடிச்சிச்சுன்னா ஒரு மக்கள் அந்த கடியால படுத்த படுக்கை ஆகுறான். ஏன் ஒரு சில பேர் செத்தே போயிடுறான். எனக்கு இறந்தே போறாங்களா? ஆனா உங்களுக்கு இதை பத்தி தெரியாதா? நீங்களே இதை பத்தி அனுபவிச்சிருந்தாதானே உங்களுக்கு தெரிய போகுது. என்னை யாரும் அழிக்க முடியாது. அடே, என்ன கிடைச்சதா? அடே, இல்லவே இல்லை, இன்னும் கிடைக்கவில்லை. எப்பா, சீக்கிரம் தேடுங்கப்பா. அந்த ஒரு கொசுனால நமக்கு பரவத பெரிய நோயா உருவாக்குது. ஒரு கொசு கிடைத்தா எப்படி நோய் வரும்? ஐயோ, பறக்க விட்டுட்டீங்களே தலைவரே. என்ன கொசு இப்படிலாம் அனுப்பிவிட்டீங்க? இந்த ஒரு கொசு வேணா சாகடிக்க முடியும். ஆனா இன்னும் நம்ம ஊர்ல தேங்கி கிடக்கிற குப்பையினாலையும் தண்ணி அடிப்பம்புல இருக்க தண்ணினாலையும் குப்பையினாலையுமே நிறைய கொசுக்கள் வந்துகிட்டே இருக்கு. முதல்ல அதை விரட்டுங்கள். இது என்ன தீவிரவாதியா? இது என்ன நக்சலைட்டா? இது ஆபத்தானதா? அவர் என் இரவு தூக்கத்தையும் கெடுத்து என் பகல் வேலைகளையும் கெடுத்து சர்க்கஸ்ல நடக்கிற காட்சி போல எங்க வீட்லயும் நடக்குது. ஒரு டிவி கூட பார்க்க முடியல. தந்தாங்க